வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா இடையே இருக்கிற இந்த நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்குல ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுகள அமல்படுத்தணும் அப்படின்ற மாரி கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டு, ஆணையம் உத்தரவுகளுக்கு எதிரா தொடரப்பட்ட மனுக்கள விசாரிக்க மறுப்பு தெரிவித்தது உச்சநீதிமன்றம். தமிழகத்துக்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. தமிழகத்திற்கு 5000 கன அடி தண்ணீர 15 நாட்களுக்கு திறந்துவிட உத்தரவிட்டதை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில மனு தாக்கல் செஞ்சது. இருப்பினும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுகள அமல்படுத்த வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், உச்சநீதிமன்றம் உத்தரவுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் காவேரியில் உரிய நீரை திறக்க வேண்டும் என்ற ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா அமல்படுத்த வேண்டும். தீர்ப்பை அமல்படுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்புக்கு கர்நாடக அரசு ஆளாக நேரிடும். எவ்வளவு நீர் இருக்கிறதோ அதில் தமிழகத்திற்கான பங்கை தர கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டு இருக்கிறது. எனவே ஆணைய உத்தரவின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டிய கட்டாயத்தில் கர்நாடகா உள்ளது. நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சட்ட ரீதியாக சென்று கொண்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை சரியாக இருக்காது. காவேரி நீர் திறப்பால் குறுவை சாகுபடியை காப்பாற்ற உதவும். ஒட்டுமொத்த நீரை திறக்க ஒட்டுமொத்த நீரை திறக்க கோரவில்லை. தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை தான் திறந்துவிட கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர் சார்பில் பேசியிருக்கிறாரு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.